கண்டிப்பா இங்க வந்திருந்த அத்தனை ரசிகர்கள் வந்து என்ன பார்த்தோன்னா ரஜினி, அதுவும் அந்த விண்டேஜ் ரஜினி ஒரு பிளாஷ்பேக்ல வர அது எப்போ வரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வரும்போது அவங்க தியேட்டர்ல பண்ண அமக்கலம் இருக்குல்ல, அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கூலி படத்தோட கதை என்ன? தேவா அப்படின்றவர் சென்னை ராயப்பேட்டையில ஒரு மேன்ஷன் வச்சிருக்காரு. அந்த மேன்ஷன்ல சில பேச்சுலர்ஸ் தான் தங்கியிருக்காங்க. அப்படியே தேவாவுடைய ஒரு நண்பராக இருக்கக்கூடிய சத்யராஜ் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து கொல்லப்படுகிறார். அந்த சத்யராஜ் வந்து தன் நண்பனை போய் பார்க்க போறாரு. அந்த இடத்துல பார்க்க போனோடனே சத்யராஜோட மகளான சுருதியாஸ் வந்து எங்க அப்பா ஏன் பார்க்க வந்தீங்க, வெளியே போங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய நண்பனுடைய சாவுக்கு யார் காரணம், என்ன பின்னணி அப்படின்ட்டு தேவா வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு பெரிய கதையே போக ஆரம்பிக்கிறது. ஏன்னா வந்து சத்யராஜ் வந்து ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். அந்த பவர் ஹவுஸ் அப்படின் போது சத்யராஜ் வந்து ஏதோ பவர் ஹவுஸ் ஆப்ரேட்டரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. சரி, தன் நண்பனை கொன்னது யாரு, தன் நண்பனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன, தன் நண்பனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுன்னா தன் நண்பனுடைய மகளான 3 மகள்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும், இதுக்கு யார் காரணம்? உள்ள இறங்குறாரு, ஒரு ஆர்பருக்குள்ள இறங்குறாரு. ஒரு ஆர்பர் வைசாக்ல அந்த ஆர்பரையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்க ஒரு நபர் தான் வந்து நாகார்ஜுனா. ஏன்னா நாகார்ஜுனோட வேலை என்னன்னா தங்கம் வைரம் கடத்துறது. அது என்னன்னா சாதாரணமாக நீங்கள் தங்கம் வைரம் வந்து டைரெக்டாக கடத்துனீங்க இல்லை வேற ஏதாவது பொருள் மூலமா கடத்துனீங்கன்னா அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை வாட்ச் எடுக்கிற மாதிரி இல்லை வாட்சை வந்து கடத்துற மாதிரி ஈஸியாக அதை வந்து பெரிய அளவில் மோப்பம் பிடிக்க மாட்டாங்க. அதனால வாட்சுக்குள்ள தங்கம் வைரம் கடத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ரொம்ப ஒரு தங்க வைரம் கடத்துறதுக்கா இவ்வளோ பெரிய டானா காமிக்கிறாங்க இவர் அப்படின் போது அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கேங்குக்குள்ள நிறைய இந்த போலீஸ் அண்டர் கவர் போலீஸ்காரங்களை வந்து உள்ள அனுப்புறாங்க. அப்படி உள்ள அனுப்புற போலீஸ்காரர்கள் அப்புறமா இவங்களுக்கு ஆகாத எதிர்கோஷ்டி உளவாளிகள் அத்தனை பேரையும் வந்து இந்த சௌபின் இருக்கார்ல, அவர் தான் நாகார்ஜுனாவுக்கு ஒரு ரைட்டன். அவர் என்ன பண்றாரு, அத்தனை பேருடைய கதையை முடிக்கிறாரு. சௌபின் யாரு, அவருக்கான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது லோகேஷ் உடைய ஒரு பக்கா ஸ்கிரீன் பிளேன் கூட சொல்லலாம். இது இப்படி இருக்கு. இந்த ஆர்பரை கட்டி காப்பாற்றுற இந்த நாகார்ஜுனா இவரை வந்து ரஜினிகாந்த் மீட் பண்ணும்போது திரும்ப என்ன சொல்றாரு நாகார்ஜுனா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு, இல்லைங்க நான் சாதாரண ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நண்பனுடைய சாவுக்கு சத்யராஜனுடைய அந்த சாவுக்கு யார் காரணம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் கூலியா அவர் உள்ள இறங்கி போய் தேடுற விஷயம் தாங்க அந்த கதை.